பழங்கள்லாம் சாப்பிட்டா சுகர்லாம் வராது. நிறைய பேர் பழங்கள பார்த்தாலே பயப்படுறாங்க. சுகர் வந்தவங்க பழங்கள பார்த்தாலே பயப்படுறாங்க. பழங்கள் சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. சுகர் வருவதற்கு அது காரணம் கிடையாது. பழங்களோடு சேர்த்து அவங்க வந்து இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகரிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நான் எந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பழம்லாம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுகர்லாம் ஏறவே ஏறாது. அதாவது நான் எந்த உணவு சொன்னேன், எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னேன், தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அப்புறம் வந்து இதெல்லாம் தவிர்த்துடணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளெல்லாம் தவிர்த்துடணும். தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தவிர்த்துட்டு மீன், முட்டை இதெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன் இதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் பழம் சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் காய்கறி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது. அப்போ சுகர் ஏறுவதற்கு பழம் காரணம் கிடையாது. பழத்தோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற சோறு அல்லது பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இது எல்லாம் தான் காரணம். பால், மீன், முட்டை, தயிர், வெண்ணெய், நெய் இது எல்லாத்தையும் இந்த பழத்தோடு சேர்த்து இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய மற்ற உணவுகள்லாம் என்னென்னு பாருங்கள். நீங்கள் வெறும் பழம் மட்டுமே சாப்பிட்றதில்ல, மற்ற உணவுகள் நீங்கள் சோறும் சாப்பிடுவீங்க. உங்கள் தினசரி உணவில் பழம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. வேறு என்னென்ன உணவுலாம் சாப்பிட்றீங்க? இட்லி சாப்பிட்டீங்களா, பூரி சாப்பிட்டீங்களா, பொங்கல் சாப்பிட்டீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அத்துடன் சேர்த்து நீங்கள் பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் அதிகரிக்கும். நீங்கள் வந்து தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் அப்போ பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். இந்த தானியங்கள், மீன், மாமிசம், முட்டை, பால் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பழம் சாப்பிட்டு பாருங்கள், சுகர் ஏறாது. அதனால் சுகர் ஏறதுக்கு காரணம் பழங்கள் அல்ல, பழங்களோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுகிற இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை உணவுகள் தான் காரணம். முட்டை உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதுதான் வந்து உங்களுக்கு சுகர். நீங்கள் பழத்தோடு சேர்த்து சாப்பிட்ட இந்த உணவுகள் தான் உங்கள் உடலில் நோய். பழத்தோடு சேர்த்து சாப்பிட்ட இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் தான் உங்களுக்கு சுகர் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் பழத்தின் மேலே உங்கள் பழியை போட்டுட்டு நீங்கள் வந்து பழத்துக்கு களங்கம் கற்பிக்காதீங்க. பழ உணவுகளுக்கு களங்கம் கற்பிக்காதீர்கள். பழங்களை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்பாதீர்கள். பழம் வந்து நல்லது, சுகரை குறைக்கும், சுகரை குணப்படுத்தும். ஆனால் நீங்கள் வேறு என்ன உணவுலாம் சாப்பிடக்கூடாது. பழங்களோடு சேர்த்து தானிய உணவுகளை, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடாமல் நீங்கள் பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து சுகர்லாம் குணமாகும். அதனால் பழம் சாப்பிட்டா வந்து சுகர் அதிகரிக்கும் அப்படின்னா பழம் சாப்பிடக்கூடாது. அப்போ பழம் சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா? பழங்களை சாப்பிடாத ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதனால் வந்து பழத்தை சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா? அதனால் எக்காரணம் கொண்டும் நோய்களை காரணம் காட்டி கூட, ஏன்னா பழம் வந்து ஆரோக்கியத்தை தான் தரும், கண்டிப்பாக நோயை தராது. அதனால் பழம் சாப்பிட்டா சுகர் அதிகரிக்குது, நோய் வரும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா காரணம் அது வந்து பழத்தினால் அல்ல. உங்களுக்கு ஏதாவது சுகர் அதிகரிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுகிற மற்ற உணவுகள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். மற்ற உணவுகளோடு சேர்த்து பழத்தை சாப்பிடும்போது அது ஒரு மோசமான விளைவை அது ஏற்படுத்தலாம். அதனால் வந்து ஆனால் உண்மையிலே அது கண்டிப்பாக அதுக்கு கூட பழங்கள் காரணமாக இருக்காது.